ஒரு குழந்தை இருக்குதுங்க, 9 மாசம் குழந்தையா இருக்கு, 1 வருஷம் ஆக போகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. கரெக்டா? தடுமாறி நடக்க ஆரம்பிக்குது. யாரும் எந்த சொல்ல மாட்டாங்கன்னா, எந்த பெற்றோரும் ஐயோ என்ன இவ்வளவு தடவை கீழே விழுகுது, எந்திரிச்சு விழுகுது, வேணாம் தூக்கி வச்சுப்போம், நடக்கவே வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது எத்தனை தடவை விழுந்தாலும் கொஞ்சம் அப்பப்ப தூக்கி விட்டாலும் திரும்ப அது நடக்கும்போது அந்த முயற்சியை பாராட்டுவோம். அதே மாதிரி ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்குதுன்னா அது என்கரேஜ் பண்ணுவோம் பேசுறதுக்கு. தப்பா பேசுது, திக்கி பேசுன்றதுக்காக ஒரு grown up மேன் மாதிரி பேசலன்றதுக்காக நிறுத்த மாட்டோம். சரியா? இது வந்து காமன் சென்ஸ். நம்ம ஒரு குழந்தைய வளர்க்கறதுல இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்றோம், எல்லாருமே பண்றாங்க. ஆனால் அதே இது தேவ சத்தத்தை கேட்பது, தேவனோடு உறவில் இருப்பது அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் வரும்போது நிறைய பேர் என்னன்னா, நான் ஜோம்னா எனக்கு கேட்க மாட்டேங்குது, கர்த்தர் பேசுறது அரைக்குறையா கேக்குது, அவர் தான் பேசுறாரான்னு தெரியல, தப்பு இதா இருக்கு, குழப்பமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு அப்ப ஒன்று பண்ணுவோம், யாருக்கு நல்லா கேட்குதோ அவர்கிட்ட போயிடுவோம் அப்படின்ற அப்ரோச்சில் போறது வந்து நல்லதில்லை. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், ஓப்பனா சொல்லிடுறேன், இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் என்னையே சேர்த்து சொல்லிக்கிறேன், தீர்க்க தரிசனம் ஊழியத்தில் இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு நல்லது. ஏன்னா ஒரு கிரௌட் இருக்கு அப்படின்னு நாங்க ஜாலியா இருக்கலாம். ஆனா யாருக்கு நல்லது இல்லைன்னா, நம்பி வருபவர்கள் நம்பது நல்லது இல்லை. அந்த மோசே மூலம் எழுதப்பட்ட நியாயத்திற்கு சாபங்கள், ஓகே, எதெல்லாம் நடக்கும் போது, எப்படிலாம் அழிவு வரப்போது, தேவனை விட்டு விலகும் போது யூதர்களுக்கு அப்படின்றது வந்து நேபுகாத்நேச்சார் டைம்ல வல்லமையா வந்து இறங்குனது, பயங்கரமான நியாயத்திற்கு வந்தது. ஆனா 70 வருஷத்துக்கு டெம்பிள் திரும்ப கட்டப்பட்டது. தானியேல் ஜெபித்த பின்பு ஆண்டவர் ராஜாக்களை அசைத்து ஆலயம் திரும்ப கட்டப்பட்டது. ஓகே, சோ இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்கன்றாரு. உங்களுக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் நித்திய பலியாகிய கிறிஸ்துவண்டை போக வேண்டும், கிறிஸ்துவின் சிலுவை, கிறிஸ்துவின் ரத்த தண்டை போக வேண்டும். அங்க போய் நின்னீங்கன்னா உங்க ரெக்கார்டு கிளியரா இருக்கு. ஈவன் ஆன வெரி பேட் டே, ஈவன் வர்ஸ்ட் டே, நீங்கள் வந்து நான் ஒண்ணுமே தகுதி இல்லை, நான் ஒன்னுக்கு லாய்க்கல நினைக்கிற அந்த நாள்ல கூட உங்கள் ரெக்கார்டு கிளியரா இருக்கு என்கிற அந்த காரியம் உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அறிவு. அது அவசியமான அறிவு. ஏனென்றால் அப்பொழுதுதான் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து இருக்க முடியும். அப்பொழுதுதான் நீங்கள் உங்களுடையவைகள், உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்ய முடியும். தானியேல் ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நீங்கள் போறது, சபைக்கும் போறது. அது என்னன்னா, தானியேல் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவன் சொல்ல வரான், ஆண்டவர் இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு இருந்தால் உங்களுடைய ரெப்புடேஷனுக்கு டேமேஜ் அப்படின்னு நான் ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தை கேட்டுட்டு தான் தூதன் ஆண்டவர் அனுப்பி சொல்றாரு, அவன்கிட்ட போய் சொல்லி நீ பிரியமானவன் சொல்லு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர், ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. வல்லமையுள்ள உங்களுடைய வார்த்தை, ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமையுள்ள உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே, எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டாக்குகிற உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோட பேசுவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நோக்கங்கள், உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு இடம் உண்டாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, ஒரு வார்த்தையிலே நீர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். யோபு சொல்கிறது போல, தேவரீர் செய்ய நினைத்து தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது போல, கர்த்தாவை தடைப்படாத உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாத உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, எங்களோட பேசும். தேங்க்யூ லார்ட். பரிபூர்ண ஜெயம் உண்டாகும்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். போன மீட்டிங்ல இருந்து தானியேல் 9ஆம் அதிகாரம், தானியேலுடைய ஜெபத்தை வைத்து சில காரியங்கள் பார்த்தோம். அது நான் ஒரு இதுல முடிச்சலாம் நினைச்சேன், பட் ஆனால் அதுல இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆக அதை பார்க்கலாம், இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம், டேனியல் சாப்டர் 9. நம்ம முழு அதிகாரத்தையும் வாசிச்சோம், ஏற்கனவே முழு அதிகாரத்தையும் போன மீட்டிங்ல வாசிச்சேன் ஆரம்பத்துல. அதுல அதோடைய 2வது பகுதியை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா? முதல்ல இதுன்னு கொஞ்சம் பேசுவேன், பேசிட்டு 2வது பகுதிக்கு போகலாம். சோ இன்னைக்கு நான் இந்த 2வது பகுதி வசனத்தை வாசிக்கிறேன். அன்னைக்கு ஏற்கனவே நம்ம வாசிச்சோம் ஃபுல்லா, அதனால ஃபுல் அதிகாரம் திரும்ப வாசிக்க வேணாம். சோ 9ஆம் அதிகாரம், சரியா? இல்ல 15ல இருந்து வாசிக்கிறேன்.
இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினாலே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தி உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டறலும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தறலும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பருவத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகி காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பொலியின் நேரமாகி வேளையில் என்னை தொட்டான். அவர் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவு உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் உத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த ஸ்தலத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் அப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரிந்தும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் முழுவதும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். சில பேருக்கு இது புரியுதான்னு தெரியல. இதெல்லாம் ஏன்னா இது ஒரு தீர்க்க தரிசன பகுதி. அது மட்டும் இல்ல, இதுல நிறைய சிம்பலிசம் அதெல்லாம் இன்வால்வ்டு. அதனால அன்லெஸ் நீங்க இந்த எண்ட் டைம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே படிச்சு ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். மற்றவங்களுக்கு இது ஓரளவு புதுசா இருக்கலாம், இது என்னன்னு தெரியாம இருக்கலாம். நிறைய காரியங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பேசினா ரொம்ப லேட் ஆயிரும், முடியாது, இப்போ ஒரே இதுல பேச முடியாது. பட் இதுல நம்ம போனோட பார்த்த மாதிரி அந்த ஜெபத்தை குறித்து நாம் பார்த்தோம். மெயினா தானியேலின் ஜெபம் அது எப்படி இருந்தது, எப்படி அவன் ஒரு பெரிய நீதிமான் தானியேல். ஆனாலும் அவன் அந்த ஜனங்களுக்காக அவன் ஜெபிக்கும் போது அவனே அதுல சேர்த்து ஜெபிக்கிற மாதிரி அவன் ஜெபிக்கிறான். அது 2 காரியம் சொன்னேன். ஒண்ணு வந்து என்னன்னா, மற்றவர்களாக ஜெபிக்கும் போது தன்னை வந்து அவங்களோட அசோசியேட் பண்ணி ஜெபிக்கிறது, அந்த காரியத்தை பத்தி சொன்னேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, தேவன் சைட்ல ஃபால்ட் இல்லை. ஓகே, எந்த ஃபால்ட்டா இருந்தாலும் நம்ம சைடு தான் எங்கேயோ இருக்கு. ஏதோ அது எந்த விதமான ஏதோ ஒரு குறையா இருக்கலாம், ஏதோ ஒரு அறிவு குறைபாடா இருக்கலாம், ஞான குறைபாடா இருக்கலாம், இல்லை ஏதோ நம்ம தவறாக செய்யலாம், செய்ய தெரியாம மாத்தி செஞ்சுட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஆகவே இப்படி ஜெபிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுக்க விரும்புறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா நேரமும் இப்படிதான் ஜெபிக்கணும்னு சொல்ல வரல. சில நேரங்களிலே இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு ஒரு இடம் இருக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஜெபங்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் மிகவும் அவசியம். ஜெபத்துல முக்கியமான ஜெபமே ஆவியானவர் நமக்கு போதிக்கும்படி நம்ம ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. ஏன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஆவி இல்லாமல் ஜெபிக்கும் போது நமக்கு என்ன ஜெபம்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்கு. நாம் இன்ன விதமாக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று அறியாது இருக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கணக்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதை நான் முன்னாடி பேசும்போது சொல்லியிருக்கேன். அது நம்முடைய ஆவியையும் குறிக்குது. நம்முடைய ஆவியிலிருந்து ஜெபம் வரும்போது கரெக்டான ஜெபமா இருக்கும். நிறைய நேரத்தில் நமக்கு தெரியாது, அப்படி செய்ய தெரியாது. நம்ம மனதும் குறிப்பா சில பிரச்சனைகள் சூழ்நிலைகளை நம்ம இருக்கும்போது எப்படி ஜெபிக்கிறது தெரியாது. ஆகவே நம்ம குழப்பத்திலும் பயத்திலும் இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அப்ப என்ன ஜெபம்னு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல தப்பா ஜெபிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நேரங்களிலே ஆவியானவர் வாக்கடங்காத பெருமூச்சுகளும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஜெபத்திலே ஒரு முக்கியமானது என்னன்னா, எப்படி ஜெபிக்க வேண்டும். சில நேரங்கள்ல தேவன் முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. சில நேரங்களிலே சத்துருவின் மேல் அதிகாரம் எடுத்து அதிகாரத்தோடு ஜெபிக்க வேண்டியிருக்கிறது.
புரியுதா? ஸோ அதனால அதுல நிறைய வித்தியாசமானது இருக்கு. ஸோ நான் ஒரு ஜெபத்தை வச்சுட்டு இப்படிதான் எப்பயுமே பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் ஜெபத்துல ஞானம் மிக முக்கியம். ஸோ பலவிதமான இப்ப யோபு வந்து ஜெபிக்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய தடைப்படாது அப்படின்னு. ஸோ அது ஒரு ஜெபம் இருக்கு. அதுவும் இந்த தானியேல் ஜெபம் பண்றது ஏற்கனவே ஒரே மாதிரி தான். ஏன்னா யோபு மேலேயும் பெரிய பாவம் யாரும் சொல்ல முடியாது, பாவம் செய்தான்னு சொல்ல முடியாது. யோபுக்கு தெரியாம இருந்துக்கலாம் நிறையா. ஆனா அவன் அதை தான் பேசுறான், நான் பாவம் என்ன பாவம் செஞ்சேன்னு ஒரு ஆர்குமெண்டேட்டிவ் மோட்ல ஆண்டவரோட பேசிட்டு இருக்கேன். நான் என்ன பாவம் செஞ்சேன் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசுறான். அதுக்கப்புறம் அவன் புரிந்து கொள்கிறான், அவனுக்கு எல்லாமே தெரியல, இன்னும் சர்டன் கிரே ஏரியாஸ் இருக்கு அப்படின்றத ஒத்துக்கொள்கிறான். அதுதான் அவன் கடைசியில பண்றது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சோ யோபு பாவம் செஞ்சான்னு யாருமே சொல்லல, ஆண்டவரும் சொல்லல, நம்மளும் சொல்ல முடியாது. ஆனால் யோபுக்கு தெரியாம இருந்தது. இன்னொன்னு யோபு அந்த இடத்துல என்ன கொண்டு வரான்னா, இந்த தீமைக்கு அந்த 42 அதிகாரத்தை ஜெபிக்கும் போது, தீமைக்கு ஆண்டவரே நான் தான் பொறுப்பெடுத்துக்கணும், அவர் எங்க சைடுல தான் எங்க ஃபால்ட் இருக்கு, நீங்க கிடையாது. எங்களுக்கு ஏதோ தெரியல, ஆதாம்ல இருந்து அந்த பிரச்சனை வந்திருக்கலாம், எங்கேயோ வந்திருக்கலாம், ஆனா நீர் பொறுப்பு இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஸ்டாண்ட் பாருங்க, நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டாண்ட். விசுவாசமே இதுலதான் நிக்குது. கர்த்தர் வந்து நல்லவர், அவர் எந்த தீமைக்கும் காரணம் இல்லை அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் பாஸ்டர் ஹாரிஸ் அடிக்கடி சொல்லுவார். கர்த்தர் நல்லவர், அவர் எந்த தீமைக்கும் காரணம் இல்லைன்னு சொல்லுவார், மதுரையில இருக்க பாஸ்டர் ஹாரிஸ். ஸோ அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட், அது ஒரு ஃபெய்த்துக்கு ரொம்ப ஃபவுண்டேஷனான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அதுல தான் விசுவாசமே ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம என்னைக்கு வந்து நம்ம மேல தப்பு இல்லை, ஆண்டவர் தான் ஏதோ பண்றாருன்னு நினைக்கிறோமோ, விசுவாசம் அங்க ஸ்டார்ட்டே ஆகாது. ஓகே, ஸோ அதனால அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பார்த்தோம். ஆனா இன்றைக்கு நான் இன்னொரு பகுதி, இந்த ஜெபத்துல இருந்து ஒரு முக்கியமான பகுதியை நான் காட்ட விரும்புகிறேன். அது நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது ஒரு புறம். இன்னொரு புறம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா, இப்போ வார் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு என்னெல்லாமோ பேசுறாங்க அப்படின்றப்ப நம்மளும் எனக்கெல்லாம் சில பேர் ஃபார்வர்ட் அனுப்பி இதெல்லாம் பாருங்க, இதான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்லாம் இதெல்லாம் அனுப்புறாங்க. அதுல இன்னைக்கு ஒருத்தவங்க எனக்கு அனுப்பியிருந்தாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஃபேஸ்புக்ல மெசேஜ்ல எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஒருத்தரோட தீர்க்க தரிசனத்தை சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்படி எண்ட் டைம்ஸ்ல இருக்கு, பைபிள்ல இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் போட்டு அனுப்பியிருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. என்னன்னா, நம்ம வந்து வேதத்துல தீர்க்க தரிசன புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதாவது புதிய ஒரு ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல நிறைய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்குன்றேன், புதிய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்கு. அது பேர் வெளிப்படுத்தின விசேஷம். அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், ஒண்ணு. ரெண்டாவது, இஸ்ரவேல் அதை பத்தி வந்து பழைய ஏற்பாட்டுல என்ன இருக்கு, புதிய ஏற்பாட்டுல என்ன இருக்கு, புதிய ஏற்பாட்டுல அதை பத்தி என்ன வருது, இந்த வார்த்தைக்கு நாம் மரியாதை கொடுக்காமல், இதை நம்ம கண்டு கொள்ளாமல், இதை கவனிக்காமல் நம்ம என்னத்தெல்லாமோ எடுத்து பேசிட்டு இருந்தோம்னு வைங்களேன், நிறைய நேரம் வந்து இந்த ப்ராஃபட்டிக் பீப்புள் கூட, முக்கியமான வார்னிங் பாருங்க, நிறைய பேர் இந்த ப்ராஃபட்டிக் பீப்புள் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இந்த எண்ட் டைம்ஸ் பத்தி சொன்னாங்க, அதை சொன்னாங்க, சொன்னாங்க. ஒரு வார்னிங்னா, ப்ராஃபட்டிக் பீப்புள் நிறைய பேர் வந்து இமோஷனலா பேச முடியும். நான் அதுல இருக்கிறேன், பண்ணிட்டு இருக்கேன், அதனால சொல்றேன், எனக்கு தெரியும். இமோஷனலா ஆக முடியும் சில இஷ்யூஸை பத்தி. இது வந்து ஜென்ரலா எல்லாமே சொல்லுவாங்க, நான் சொல்ல வரல. நல்ல ப்ராஃபிட்ஸ் கூட சில காரியங்களை பத்தி அவங்க ரொம்ப இமோஷனலா இருப்பாங்க. இப்ப நீங்க எப்படி சொல்லணும்னா, இப்ப பொருளாதார நிபுணர் ஒருத்தர் இருக்காங்களேன், அவர் வந்து பொருளாதாரத்தை ரொம்ப இதா இருக்கவரா இருக்கும். நீங்க என்ன கேட்டாலும் நிதானமா அப்படியே சொல்லுவாரு. ஆனா அவருக்கே சில இஷ்யூஸ் பத்தி ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கும், ஒரு சில காரியங்களை பத்தி. அதுக்கு சம்டைம்ஸ் டேட்டா ஃபுல்லா கூட பேக் பண்ணாது. ஆனா அதை பத்தி ஏதாவது ஆயிட்டா ஒரு மாதிரி கொந்தளிச்சிருவாங்க. கொந்தளிச்சு என்ன இவரு அமைதியா பேசுறவர் தானே. தமிழ்நாட்டுல வந்து ஒரு அரசியல் விமர்சகர் இருக்காரு, பேர் சொல்ல விரும்பல நானு. நிறைய விவாதங்கள்லாம் வருவாரு, பேர் சொன்னா நிறைய பேருக்கு தெரியும், ஃபாலோ பண்ணிட்டு தெரியும். அவரை நான் பார்த்திருக்கேன், ரொம்ப நிதானமா பேசுவாரு. எதை பத்தி டேட்டா தான் எப்பயுமே, இது இவ்வளவு இருக்கு அது இருக்கு கணக்கா பேசுவாரு. அவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு, எனக்கு சில அரசியல்ல விருப்பு வெறுப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சில கட்சிகளை நான் ஃபேவர் பண்றேன், சில கட்சிகளை எனக்கு பிடிக்காது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அந்த டாபிக்ஸ்ல வந்து அவருக்கு டேட்டா இருக்காது. அவர்கிட்ட அந்த டேட்டா இல்லாம இருக்கிறது பேசணும்னா, யாராவது எதிராக சொல்லிட்டாங்கன்னா கொந்தளிச்சுறாரு அப்படியே. ஏன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த இமோஷனல் இது வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு அந்த நிதானத்தை இழக்க செய்யுது. அதே மாதிரி ப்ராஃபிட்டிக்ல அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்ப நாங்க முதற்கொண்டு சின்ன பிள்ளைங்க வளரும் போது பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல வந்து ரொம்ப இமோஷனலி அட்டாச் சப்ஜெக்ட். இஸ்ரேல் பத்தி அவ்வளவு நிறைய சொல்லுவாங்க. இன்னொன்னு, நம்ம பைபிள் படிக்கிறோம், அப்ப அப்படி ஒரு நாடு இங்க இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப இதாகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு எமோஷனலி அட்டாச் டாபிக். அப்படி இருக்கும்போது வேர்டுல வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னா, ஆர் ராங் பெர்ஸ்பெக்டிவ்லேயே இருக்கிறோம்னா, ஈஸியா மிஸ்லீடிங் ப்ராஃபிட்டிக் டிக்ளரேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து பெரிய ப்ராஃபிட்டா இருந்தாலும் யாரா இருந்தாலும், பவுல் சொல்றாரு பார்த்தீங்களா, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அவைகள் தேவனால் உண்டானவையோடு சோதித்து பாருங்க. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் சொல்றாருன்னா, ஈஸி டு ஒரு ஆளை வந்து டோட்டலா கண்டெம் பண்றதோ டோட்டலா அக்செப்ட் பண்றதோ ஈஸி. ஆனா அவங்க சொல்றத எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு நம்ம கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு டிசர்ன்மெண்ட் தேவை.
ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இட் கால்ஸ் ஃபார், நான் எப்பயுமே காலில் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப நாளாக பேசுறது, ஒரு விசுவாசி தேவ சத்தத்தை கேட்கிற இடத்துல இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நல்ல தீர்க்கதரிசியா இருக்கலாம், அவங்க நிறைய காரியங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கலாம், ஆனால் சிலதை அவங்க தவறாகவும் சொல்லலாம். அப்படின்றப்ப நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். புதிய உடன்படிக்கையில் அது ஹைலி பாசிபிள். ஏன்னா ஆண்டவர் வந்து ப்ராஃபட்டிக்கா ஃபுல் ப்ரூஃபா வைக்கல. சரியா? அதாவது என்னன்னா, அப்படி ப்ராஃபட்டிக்னா தப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆண்டவர் வைக்க விரும்பல. ஏன் வைக்க விரும்பலன்னா, அப்படி இருந்தால் எல்லாரும் அங்கே போய் உட்காந்துப்பாங்க. ஒரு தீர்க்கதரிசியை உட்காந்து வச்சுட்டு அவர்கிட்ட போய் 10,000 பேர் உட்காந்து கைத்தறிட்டு இருப்பாங்க. இந்த நம்ம சாமியார்கள்ட்ட உட்காந்து பஜனை பண்ணிருக்காங்க உட்காந்து, அந்த மாதிரி போயிடும். அந்த மாதிரி ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அவர் ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொருவரும் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். நிறைய பேருக்கு பாஸ்டர் ஜெசூடின்னு தெரியும். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நான் சொல்றேன், அது புரியும், அதுக்காக சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஏதோ ரீசனுக்காக தான் சொல்றேன்னு நினைக்கிறேன், யாருக்கோ தேவைப்படுது. அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம், ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு முறை வந்து நான் அவர் கூட காலேஜில் படித்தேன். ஸோ எனக்கு நிறைய தெரியும். நிறைய பேர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காங்க. அதாவது சும்மா ரேண்டமா நாங்கள் மீட்டிங்ஸ்லாம் இது பண்ண போவோம், நடத்துறதுக்காக போவோம், பாட்டு பாடுறதுக்கு ஜீசஸ் கால்ஸ் குரூசைடு, அது இதெல்லாம் நிறைய மீட்டிங் போவோம். போகும்போது அங்கே வர சில தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறவங்க ஊழியர்கள் அவங்களாம் எங்களுக்காக ஜெபிக்கிறது வழக்கம். ஸோ அப்படி ஜெபிக்கும் போது வாலண்டியர்ஸ் நாங்கள் இருப்போம், அதனால எப்பவுமே எங்களுக்கு ஜெயிப்பாங்க. அப்படி ஜெபிக்கும் போது ஒரு சொன்னதுல ஒரு 10 பேர்ல ஒரு ஏறக்குறைய 7-8 பேர் சொன்னவங்க வந்து நிச்சயமா ஊழிய அழைப்பு அவருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியும். ஸோ நல்லாவே தெரியும், எல்லாருக்கும் தெரியும் ஊழிய அழைப்பு இருக்குன்னு. அது தீர்க்க தரிசனமா அவருக்கு சொல்லணும்னு தேவையில்லை, சொல்லாமலும் நிறைய பேர் தெரியும். ஒரு முறை என்னாச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, ரொம்ப நல்ல தீர்க்கதரிசி, கேரளால இருந்து வர்றவரை ரொம்ப அக்யூரேட்டா சொல்லுவார். சில பேர்லாம் அதிர்ச்சி ஆயிடுவாங்க, ஏன்னா அவங்க போயிட்டு வந்தா எந்த கார்ல வந்தாங்க முதற்கொண்டு அவர் வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பாரு, அவர் ஒண்ணுமே தெரியாது. அவர் ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர், லைக் மீனிங் அவர் ரொம்பலாம் படிச்சது இல்லை. அதாவது நான் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார்னு அப்போ சொன்னார். அவர் சிஎம் ஆகிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு அப்போ சொன்னார். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் சொன்னார். இன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அன்னைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது அது மத்தியில. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப இன்னும் நிறைய அக்யூரேட்டா சொல்லுவார், பயங்கர அக்யூரேட்டா சொல்லுவார். அவர்கிட்ட வந்து ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஆண்டவர்கிட்ட பேசியிருக்காரு வசனத்தின் மூலமாக, அங்க நீ போக வேணாம்னு சொல்லி, தீர்க்கதரிசியை நாடி போகாதேன்னு வசனமே அப்படியே வந்திருக்கு. ஆனாலும் அவர் வந்து மீறி இல்ல, அவரு கண்டிப்பா நான் போவேன் அப்படின்ட்டு போனோடனே, அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய தீர்க்கதரிசி அக்யூரேட்டா சொல்றவரு டோட்டலா ஆஃபா சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு, நீங்க வந்து ஊழியமே அழைப்பே இல்லைன்ட்டாரு. சொன்னே இவர் ஒரு மாதிரி நொந்து போயிட்டாரு. ஏன்னா நீங்க என்னன்னா, அவரை வந்து மிகப்பெரிய தீர்க்கதரிசி, கரெக்டா சொல்றவர்னா அவரை பத்தி நம்ம வச்சிருக்கோம். ஆனா அவர்கிட்ட ஏன்னா இன்னொன்னு என்ன, அந்த டைம்ல தான் அவர் வந்து முழு நேர ஊழியத்துக்கு மாஸ்டர் ஜெசு வந்து வரவா வேணாமான்னு ஒரு இதுல இருக்காரு. இப்பவே போடுமா, போறது உறுதி, இப்பயா கொஞ்ச நாள் கழிச்சு போகணுமான்னு ஒரு டவுட்ல இருக்காரு. அந்த டைம்ல போற நேரத்துல அவர் டிசிஷன் எடுக்கிற நேரத்துல போனா இப்படி சொல்லிட்டாரு. சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி நொந்து போயிட்டார். நொந்து போயிட்டு எங்கெல்லாம் புலம்பிட்டு இருந்தாரு, என்ன இப்படி ஆண்டவர் குழப்பிட்டாரு. அப்புறம் சொல்லிட்டு இல்ல ஆண்டவர் கரெக்டா தான் சொன்னாரு, நீங்க போக வேணாம்னு சொன்னாரு, நான் தான் கேட்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய 6-7 மாசம் கழிச்சு 1 இயர் கழிச்சு இன்னொருத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல பார்க்க நேரிட்டது அந்த தீர்க்கதரிசியை. அந்த நேரம் அவர் அப்படியே அக்யூரேட்டா சொன்னார், கரெக்டா சொன்னார், முன்னாடி சொன்ன எல்லா தீர்க்கதரிசனையும் உறுதிப்படுத்தி சொன்னார். ஸோ நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த சிஸ்டம் வந்து ஆண்டவர் வந்து ப்ராஃபட்டிக் சிஸ்டம்ன்றத, இதுதான் உங்களுக்கு எல்லாம் தப்பிப்பதற்கான வழி, இதை நம்பிதான் நீங்கள் வாழ வேண்டும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு தீர்க்கதரிசி தேவை, இல்லாவிட்டால் அந்த இந்த விசுவாசி வாழ்க்கையை உருப்படாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லல. அதனால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விசுவாசியும் தேவ சத்தத்தை கேட்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. அதுவும் இந்த காலகட்டத்திலே ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஏன்னா நம் பார்க்கிறவைகளை வைத்து வேத வசனங்கள் திரிக்கப்படுகிறது, திரித்து சொல்லப்படுகிறது. சரியா? அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மெயினா நாம் தேவ சத்தத்தை கேட்கிற முயற்சியை ஆரம்பிக்க வேண்டும். ஒரு குழந்தை இருக்குதுங்க, 9 மாசம் குழந்தையா இருக்கு, 1 வருஷம் ஆக போகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. கரெக்டா? தடுமாறி நடக்க ஆரம்பிக்குது. யாரும் எந்த சொல்ல மாட்டாங்கன்னா, எந்த பெற்றோரும் ஐயோ என்ன இவ்வளவு தடவை கீழே விழுகுது, எந்திரிச்சு விழுகுது, வேணாம் தூக்கி வச்சுப்போம், நடக்கவே வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது எத்தனை தடவை விழுந்தாலும் கொஞ்சம் அப்பப்ப தூக்கி விட்டாலும் திரும்ப திரும்ப அது நடக்கும்போது அந்த முயற்சியை பாராட்டுவோம். அதே மாதிரி ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்குதுன்னா அதை என்கரேஜ் பண்ணுவோம் பேசுறதுக்கு. தப்பு தப்பா பேசுது, திக்கி திக்கி பேசுன்றதுக்காக ஒரு க்ரோன் அப் மேன் மாதிரி பேசலன்றதுக்காக நிறுத்த மாட்டோம்.
சரியா? இது வந்து காமன் சென்ஸ். நம்ம ஒரு குழந்தைய வளர்க்கறதுல இது இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்றோம். எல்லாருமே பண்றாங்க. ஆனால் அதே இது தேவ சத்தத்தை கேட்பது, தேவனோடு உறவில் இருப்பது அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் வரும்போது, நிறைய பேர் என்னன்னா, நான் ஜெபம் பண்ணா எனக்கு கேட்க மாட்டேங்குது. கர்த்தர் பேசுறது அரைகுறையா கேக்குது. அவர் தான் பேசுறாரான்னு தெரியல. தப்பு இதா இருக்கு, குழப்பமா இருக்கு. அப்படின்லாம் சொல்லிட்டு அப்ப ஒண்ணு பண்ணுவோம். யாருக்கு நல்லா கேக்குதோ அவர்ட்ட போயிருவோம். அப்படின்ற அப்ரோச்ல போறது வந்து நல்லதில்லை. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், ஓப்பனா சொல்லிடுறேன். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் என்னையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். தீர்க்க தரிசனம் ஊழியத்தில் இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு அது நல்லது. ஏன்னா ஒரு கிரவுட் இருக்கு அப்படின்னு நாங்க ஜாலியா இருக்கலாம். ஆனா யாருக்கு நல்லது இல்லைன்னா நம்பி வருபவர்கள் நம்பது நல்லது இல்ல. சரியா? ஆகவே ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருக்கவங்க இதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. நான் தீர்க்க தரிசன ஊழியத்திலே இருக்கேன், நான் டீச்சிங் பண்றேன், அதனால நான் சொல்லியே ஆகணும். நான் சொல்லலைன்னா தப்பு. ஓகே, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த நாட்கள்ல ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப முடியாத டைம்ல கூட நான் எது என்கரேஜ் பண்ணுவேன்னா, அழுகிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கீங்களா? என்ன பண்ணனே தெரியலையா? ஒரு பைபிள் எடுத்துட்டு போங்க. ஒரு இடத்துல போய் உட்காருங்க. தனியா உட்காந்து, ஆண்டவரே இதுதான் என் பிரச்சனைன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா எங்க நாம் அவரை தேடினாலும் நாம் தொழுது கொள்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சோ நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல தேவன் வருகிறார். முதலாவது அதை நம்புங்க. சரி, ஆனாலாம் எனக்கு 9th படிக்கும் போது நான் இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் அப்ப நான் வந்து எனக்கு யாரும் கைடன்ஸ்லாம் கிடையாது. எனக்கு எக்கச்சக்க டவுட் வரும், கர்த்தர் தான் பேசுறாரா என்னன்னு. ஆனா ஒண்ணு என்ன பண்ணுவேன்னா, ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினேன். டெய்லி நான் போய் ஜெபம் பண்ணி சாயங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை பண்ண ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். டவுட் வந்தாலும் என்னன்னா, ஒரு நாள் டவுட் வந்து எனக்குலாம் எந்த அளவுக்குலாம் டவுட் வந்துருக்குன்னா, டவுட் வந்து ஜெபமே பண்ணாம நான் நின்றுருக்கேன். ஏன்னா இப்ப கர்த்தர்ட்ட தான் நம்ம பேசுறோமா இல்ல எதுவும் பிசாஸ்ட்ட பேசுறோமாலாம் எனக்கு டவுட் வந்திருக்கு. என்னெல்லாமோ டவுட் வரும். ஒரு ஜெபம் நின்னே போயிருக்கு. ஜெபமே பண்ணாம உட்கார்ந்துருக்கேன் அப்படியே. ஏன்னா ஜெபம் பண்ண முடியல. இப்ப எனக்கு டவுட்டா இருக்கு. கரெக்டா தான் ஜெபம் பண்றோமானே தெரியல. அப்ப என்ன பண்ணுவேன்னா, அடுத்த நாள் திரும்ப போயிருவேன். அதுதான். நிறுத்தக்கூடாது. போயிட்டே இருக்கணும். அப்படிதான் எல்லாருமே ஆரம்பிக்கிறோம். அப்படி யாருமே ஆரம்பிக்கும் போது வெரி ஃபியூ பீப்புள் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிக்கும் போது பெர்ஃபெக்டா வந்தான்னு சொல்ல முடியும். நிறைய பேருக்கு அப்படி கிடையாது. எனக்கெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது தூதன் வந்து இறங்கினா அப்படிலாம் ஒண்ணுமே தெரியாது எனக்கு. அப்படிலாம் நடக்கல எதுவும். டவுட் மத்தியில தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பல கட்டங்கள், பல விதமான காரியங்கள் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா டீச் பண்ணாரு, போதித்தார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சம் பாயிண்ட் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி. யூ வில் நெவர் ரிக்ரெட் இட். தவறே கிடையாது. அதனால எந்த லாஸும் கிடையாது உங்களுக்கு. பெனிஃபிட் தான். ஆகவே ஜெபிக்க ஆரம்பிங்கள். விழிப்புணர்வலா இருங்கள். அது பக்தி இருந்தா மட்டும் போதாது, புத்தியும் வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அந்த ஊமை தான். ஆண்டவர் அந்த எண்ணெயை கொண்டு போன 10 கன்னிகைகள் இருக்காங்க பாத்தீங்களா? 5 பேர் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் இருக்குல்ல, எண்ணெயை கொண்டு போனாங்க. ஏன்னா புத்தி உள்ளவர்கள். ஸோ அது அதுல ரொம்ப நிறைய மீனிங் எல்லாம் யோசிக்கிறாங்க. ஒரு சிம்பிள் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த புத்தி உள்ளவர்களா இருப்பது, ஞானம் உள்ளவர்களா இருப்பது மிக அவசியம். அப்படி இருக்கும்போதுதான் நாம் கவனமா இருக்க முடியும். இல்லை வஞ்சிக்கப்பட்டு விடுவோம், தவறான காரியங்களில் இழுத்து செல்லப்படுவோம். ஓகே, இப்ப என்டையர் போக்கஸை மிடில் ஈஸ்ட்ல கொண்டு போய் வச்சுட்டு அதை பார்க்க வச்சுட்டு உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதுக்காக ஜெபிக்க வேண்டும், எதை பின்தொடர வேண்டும், எதற்காக நீங்கள் தேவனோடு உறவாட வேண்டும் என்பதை சத்துரு மறக்கடித்து விடுவான். நீங்க ஃபுல்லா அங்கேயே பார்த்து உட்காந்துருப்பீங்க. என்ன கொண்டு போட்டானா, இப்படி ஆயிடுச்சா, இது நடக்குதா அது நடக்குதா அப்படின்னு சொல்லி பல பேர் பல காரியங்களுக்காக, பவுல் சொன்ன மாதிரி கிறிஸ்துவ பல ரீசனுக்காக பிரசவம் பண்றாங்க மாதிரி பல காரியங்களுக்காக கமர்ஷியல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. சில பேர் சில புக் எழுதுறாங்க. அந்த ஏதோ இதை வச்சு அந்த புக்கு விற்கணுன்றதுக்காக என்னத்தலாமோ பேசுவாங்க. நிறைய இருக்கு. நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவனோடு நெருங்கி உறவாடி பழகுற அந்த ரிலேஷன்ஷிப் 100% முக்கியம். அது நீங்க ஒரு கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக என்னதான் செய்வார் நீங்க பாப்பீங்க. சோ ரைட், சரி, நான் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள வரேன். தானியேல் ஜெபிக்கிறான். நீங்க என்ன ஜெபிக்கிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னுடைய பாவங்களை, அதாவது தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்தை அவன் அறிக்கை எடுக்கிறான். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், எங்கள் பிதாக்கள் எல்லாரும் செய்த பாவங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு, கூட்டிகிட்டே வருது. அதாவது எருசலேம்ல வந்து பாவத்தின் அளவு கூட்டிகிட்டே வருது. கூடி 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 கடைசியில வந்து மனாசேயின் காலத்தை ஒரு எல்லையை தாண்டிடுச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எல்லையை தாண்டி போயிருச்சு, பாவம் பெருகிருச்சு. அதாவது என்ன பண்ணாங்கன்னா, சிம்பிளா 2 விதமான தவறுகளை செய்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஒண்ணு விக்கிரக ஆராதனை செய்தார்கள், இன்னொன்று குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினார்கள். இது 2 தான் ஆண்டவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு.
இருக்கிறதுலே மோசமானது 2 அப்படின்னு. ஏன்னா விக்கிரகாராதனை செய்யும் போது பிசாசையே வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது, அந்த முயற்சி எடுத்தார்கள் அவர்கள். 1. 2வது அதுல அது வேற லெவல். சொந்த பிள்ளைகளை பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்து பிசாசுகளோடு உடன்படிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள் இஸ்ரவேலர்கள், யூதர்கள். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இது ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த பிரச்சனை என்னன்னா ஷெட்டிங் ஆஃப் இன்னசென்ட் பிளட், குற்றமற்ற ரத்தத்தை சிந்துவது. இது வந்து அவங்களுக்கு ஒரு ஹாபி மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அந்த மனாசேயன் ராஜா காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு உச்சத்துக்கே போயிருச்சு, போய் ரொம்ப மோசமாயிருச்சு. ஏசாயா தீர்க்கதரிசி அவன் தான் கொலை செய்தான்னு சொல்றாங்க சரித்திர வல்லுநர்கள். அது மாதிரி வந்து ரொம்ப மோசமாயிருச்சு. இப்படி ரொம்ப மோசமாகி தேசம் வந்து அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதன் விளைவாக தேவன் அந்த நேபுகாத்நேச்சார் ராணுவத்தை வரவிட்டார். அவன் வந்து இடிச்சு எல்லாம் தரமட்டமாக்கி தேவாலயத்தெல்லாம் ஒண்ணு இல்லாமக்கி எல்லாத்தையும் இடிச்சு கொண்டு போயிட்டான். ஆனா எரேமியா சொல்லியிருந்தார் 70 வருஷங்களுக்கு பின்பு கர்த்தர் வந்து சந்திப்பார் மறுபடியும் என்று சொல்லி. சோ அந்த வார்த்தையின்படி 70 வருஷம் முடிஞ்சதை தானியேல் அறிந்து அதை கணக்கு பண்ணி அந்த 70 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஜெபத்தை தான் நாம பார்த்தோம். அதுல ஒரு பகுதி தான் படித்தோம். இந்த அதிகாரம் முழுதுமே அந்த ஜெபம் தான். சோ அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கும் போது அவன் என்ன ஜெபிக்கிறான்னா, ஆண்டவரே எங்கள் அக்கிரமங்களை நீக்கி, அவன் ஜெபிக்கிறத கவனிங்க, எங்கள் அக்கிரமங்களை நீக்கியறணும், எங்கள் பாவங்களை நீக்கியறணும், அதெல்லாம் பண்ணுங்க ஆண்டவரே. பண்ணிட்டு இந்த பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் இரக்கம் வைத்து மறுபடியும் இது கட்டப்படும்படி உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். இது ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப தொடர்ந்து படிச்சோம், தூதனை அனுப்புகிறார், கேப்ரியலை அனுப்புகிறார். கேப்ரியல் ஒரு செய்தியோடு வருகிறான். முதலாவது அவன் வந்து தானியேலை திடப்படுத்தி தானியேல் சொன்னா, நீ மிகவும் பிரியமானான். தானியேல் தன்னை அக்கிரமக்காரரோடு சேர்த்துக்கிட்டான். பரவாயில்ல ஆண்டவரே, நானும் அதை பொறுப்பு எடுத்துக்கிறேன், என்னோட ஜனங்கள் தப்பு செஞ்சுட்டாங்க, நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு அவன் அவர்களை பரிந்து பேசி ஜெபிக்கிறான். அப்ப ஆண்டவர் வந்து அங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணி அவன்கிட்ட காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, நீ என்ன சொல்றன்னு புரியுது, நீ எந்த ஆங்கிள் இருந்து வரலாம் எனக்கு புரியுது, ஆனா உன்னை நான் பிரியமானவன் என்று சொல்லுகிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லுது, அவர் அக்கிரமக்காரருக்காக அவர் அடிபட்டார். 53 வருது, அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டார், அது நிமித்தம் நான் ஜாதிகளை தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. சோ நான் போன மீட்டிங்ல சொன்னேன்ல, நீங்க வந்து உங்க குடும்பத்துக்காக, உங்க குடும்பத்தில் இருக்கிற தவறுகளுக்காக நீங்கள் பொறுப்பெடுத்து, அவங்க தானே தப்பு, நாங்க நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இல்லாம நீங்க எடுத்து ஜெபிக்கும் போது தேவனுடைய பார்வையிலே ஒரு மிகவும் பிரியமுள்ளவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஏன்னா கிறிஸ்துவை போல நீங்க செயல்படுகிறீர்கள். கிறிஸ்து அப்படிதான் செய்தார், அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். அப்படின்றப்ப அதே போல நாமும் அந்த சாயல்ல வருகிறோம். அது தேவன் முன்பாக நாம் மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாய் அது இருக்கிறது. ஓகே, சோ அவன் ஜெபிக்கும் போது தூதன் வந்து அதை சொல்லுகிறான். முதல்ல சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிற காரியத்தை நான் கவனிக்க விரும்புகிறேன். அங்க வந்து அந்த தூதன் வந்து சொல்லுகிறான், இவன் வந்து தேவாலயம் கட்டப்படணும், பாவங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஜெபிக்கிறான். ஆனால் அந்த தூதன் வந்து அங்க பேசுனது என்ன சொல்லியிருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஆண்டவரே பாவத்தை மன்னினோன்னா ஆண்டவர் என்ன சொல்லணும், உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும், சரியா, உன் ஜனத்தின் பாவத்தை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதை பற்றி பேசாமல் பாவ நிவர்த்தியை பற்றி பேசுகிறார். பாவ நிவர்த்தினா அதோட பேசாம நித்திய நீதியை வருவிக்கிறது பற்றி பேசுகிறார். இட்டர்னல் ரைச்சஸ்னஸ், ரிமூவல் ஆஃப் சின்ஸ், ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ் இல்ல, ரிமூவல் ஆஃப் சின்ஸ் அண்ட் இட்டர்னல் ரைச்சஸ்னஸ். நித்திய நீதியை வருவிப்பது, பாவங்கள் அகற்றப்படுதல், அதை பற்றி தூதன் வந்து பேசுகிறான். சொல்லிட்டு, ஆமா தானியேல், நீ ஜெபம் பண்ண மாதிரி ஆலயம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிற்காம ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை பற்றி பேசுகிறான். மேசியா சங்கரிக்கப்படுவார், கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை பற்றி பேசுகிறான். அந்த சம்பவத்தில் தான் இது வருகிறது. எது வருது? பாவம் அகற்றப்படுதல், sin has been removed, and then eternal righteousness has come, நித்திய நீதி வர்றது. சோ இதையெல்லாம் பேசுகிறான். இதெல்லாம் பேசிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி முடிக்கிறான்னா, பலி காணிக்கையெல்லாம் ஒளிந்து போயிடும், அதையும் சொல்லிட்டு அதோட வந்து கடைசி எப்படி முடிக்கிறான்னா, திரும்ப ஆலயம் இடிக்கப்படும் சொல்லிடுறான். ஆலயம் கட்டப்படும், ஓகே, நித்திய நீதி வர்றதுக்கான வேலைலாம் நடக்க போகுது, பாவ நிவர்த்தி, பாவங்கள் ரிமூவ் ஆகிறது, அண்ட் நித்திய நீதி வருது, அதை பத்தி சொல்றான். சொல்லிட்டு திரும்ப ஆலயம் இடிக்கப்படும் முடிக்கிறான். இடித்து போடுவார்கள் போட்டிருக்கா 9வது அதிகாரத்துல நம்ம படிச்சோம்ல. சோ என்ன, இவன் வந்து ஆலயம் கட்டணும்னு ஜெபம் பண்றான். நல்லா யோசித்து பாருங்க, ஆலயம் கட்டப்படணும்னு ஜெபம் பண்றான் தானியேலு. அப்ப ஆண்டவர் வந்து கட்டப்படும் சொல்றாரு, ஆனா திரும்ப இடிக்கப்படும் சொல்றாரு. என்னது, வாட் இஸ் ஹியர்? இது ஏன் இப்படிப்பட்ட ஒரு செய்தி வர வேண்டும்? அண்ட் அது சொன்ன மாதிரியே நடக்கவும் செய்தது. ஆலயம் கட்டப்பட்டது, ஆனால் ஆலயம் கடைசியில் இடிக்கப்பட்டும் போயிட்டு திரும்ப.
இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த ஆலயம் வந்து ஒரு கல் மேல ஒரு கல்லாம் எல்லாம் இடிச்சு போயிடும் சொல்றாரு. இடிக்கப்பட்டும் போய்விட்டது. சோ ஏன் இப்படி நடக்க வேண்டும்? இதுல என்ன இருக்குது? வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? சரி, நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, இது ரொம்ப அற்புதமான பகுதி. ஏன்னா இதுல வந்து கிறிஸ்து அழகாக இந்த பகுதியை வெளிப்படுத்தப்படுகிறார். அது மட்டும் இல்ல, சிலுவையிலே அவர் செய்து முடித்த கிரியை எப்படிப்பட்ட கிரியை? அது மட்டுமல்ல, உலகத்தின் தோற்றம் முதல் இதை மைண்ட்ல வச்சுதான் தேவன் எல்லாமே செய்தார் என்பதையும் இந்த பகுதி விளக்குகிறது. கிறிஸ்துவை முன்னிட்டு தான் எல்லாமே நடந்துச்சுன்றதை பேசுறார். இந்த டெம்பிள் பில்ட் ஆகிறது, டிஸ்ட்ராய் ஆகிறது எல்லாமே கனெக்டட் வித் கிரைஸ்ட் இன் ஒன் வே. அதான் நாம் பார்க்க போறோம். இது நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கும். நாம் கிறிஸ்து என்கிற நிலையான மாறாத அஸ்திவாரத்திலே நாம் நிற்கிறோம் என்பதை நமக்கு உறுதிப்படுத்தும். நம்முடைய விசுவாசத்துக்கு இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனி தானியேல். அதை நான் அந்த விளக்கத்தை சொல்லிடுறேன், சொல்லிட்டு அதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றேன். தானியேல், லிசன் கேர்ஃபுல்லி. நீ பாவம் மன்னிப்புக்காக ஜெபம் பண்ற, சரியா? நான் பாவத்தை எடுக்க போகிறேன். ஆனால் அது எது மூலம் நடக்க போகுதுன்னா, கிறிஸ்துவின் மூலமா நடக்க போகுது, மேசியாவின் மூலமா நடக்க போகுது. இந்த ஆலயம் கட்டப்படும், பலிகள்லாம் கொடுக்கப்படும், எல்லாமே நடக்கும் திரும்ப. ஆனால் அது எதுக்காகனா, மேசியா வந்து பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ண போகிறார். அப்படின்னு என்னன்னா, அவரே நித்திய பலியாக மாற போகிறார். அவர் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுக்க போகிறார். அது நிமித்தம் பாவங்கள் அகற்றப்பட போகிறது. நித்திய நீதி வந்துடும். இட்டர்னல் ரைச்சஸ்னஸ். கிரியைகளின்படியான நீதி அல்ல, இது நித்திய நீதி, எடுக்கப்பட முடியாத நீதி. அதாவது நீதி இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடுச்சு அந்த கதையில. நித்திய நீதி வரப்போகுது. இது இப்படி நான் ஒன்று செய்ய போறேன். ஆனா இது செஞ்சு முடிச்சுன்னா திரும்ப ஆலயம் இடிக்கப்படும். ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்னா, தானியேல், இந்த ஆலயம் கட்டப்படுவது எதற்காக என்று சொன்னால், கிறிஸ்து வருவதற்காக. முதல் காரியம். ஏன்னா கிறிஸ்து வர்ற வரைக்கும் ஒரு நிலாட்டமாய் ஒரு காரியம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த கிறிஸ்துவை உன் ஜனங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள போவதில்லை, விசுவாசிக்க போவதில்லை. விசுவாசிக்காத பட்சத்தில், if they don't believe Christ, if the Jews don't believe Christ, அப்ப தானியேல் டைம்ல, தானியேலுக்கு அப்புறம் வர்ற யூதர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த டைம்ல இருந்தாங்க பாத்தீங்களா, அவர்கள் இயேசுவை விசுவாசிக்காத பட்சத்திலே என்ன ஆகுமா, பாவ மன்னிப்பு வந்து கிறிஸ்து மூலமா மட்டுமே இருக்கு. அதாவது இப்ப எப்படி பாத்தீங்கன்னா, ஆலயம்ன்றது ரொம்ப நாளா இருக்குது. ஆலயம், அந்த பலி முறைகள் அதெல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருந்து இருக்கு, மோசே காலத்துல இருந்து இருக்கு. ஆனா அவைகள் வெறும் ஒரு ஷாடோ மாதிரி தான், ஒரு நிழல் தான், அது மெயின் இல்ல. அதுக்கு பின்பாக கிறிஸ்து இருக்கிறார், அவர் தான் மெயின். இன்னும் சொல்ல போனா, சில இது சொல்லுவாங்க தெரியுமா, பப்பட்னு சொல்லுவாங்க. பப்பட்னா என்ன? கையில வச்சு அதை ஆட்டிட்டே இருப்பாங்க. ஆனா அதுக்கு ஒன்றும் ஜீவன் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கார், அவர் தான். சரியா? பப்பட் இருக்குது, ஆனா பின்னாடி இருக்கிறவர் தான் மெயின். சோ அதே போல பாத்தீங்கன்னா, கிறிஸ்து தான் மெயின். அந்த ஆலயம், பலிபீடம், அது இது எல்லாமே பப்பட் மாதிரி. இவள் பின்பாக ஒருத்தர் இருக்கிறார், அவர் வரப்போகிறார். அவர் வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். பாவ நிவர்த்தி கொண்டு வர போகிறார், நித்திய நீதியை வருவிக்க போகிறார். இதையெல்லாம் அவர் செய்ய போறார். இந்த வேலையெல்லாம் அவர் செய்ய போகிறார் வந்து. ஓகே, சோ அவர் செய்து முடித்த பின்பு அவரே வெளிப்பட போறார். அதாவது இதுக்கு முன்னாடி மறைமுகமா இருந்தார் அதுக்குள்ளாக, இப்ப அவரே வெளியே போறார். அவர் தான் இப்ப பாஸ், அவர் தான் எல்லாம் செய்ய போறாரு. இப்ப என்னன்னா, ஆனால் இந்த யூதர்கள், அந்த நாட்கள் இருந்தவர்கள், அவர்கள் வந்து கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இன்னும் அந்த சிஸ்டமையே பிடிச்சிட்டு இதுதான் ஜீவன் கொடுக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பப்பட் ஷோ முடிஞ்சோன்னே எல்லாரும் பப்பட்டுக்கு போய் கை கொடுக்க மாட்டாங்க, அது பண்ணவர் தான் கை கொடுப்பாங்க. புரியுதா? ஆனா இவர்களை யாருக்கு போய் கை கொடுக்க போறாங்க? பப்பட்டுக்கு போய் கை கொடுக்க போறாங்க. பப்பட்ல ஜீவன் இருக்குமா? இருக்காது. பப்பட்னா அந்த பொம்மை இருக்குல்ல, அதை வச்சு அவர் பேசுறாரு, அதுக்கு ஜீவன் இருக்குமா? அதுக்கு ஜீவன் இல்லை. அந்த மாதிரிதான் ஆக போகுது. சோ அப்ப இப்ப என்ன இவங்க பிரச்சனைனா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இந்த பகுதியில தானியேல்கிட்ட, தானியேலே, நீ பாவ நிவர்த்திக்காக நீ ஜெபம் பண்ற, நான் செய்யறேன். எப்படி செய்ய போறேன்னா, நீ நினைக்கிற மாதிரி செய்ய போல, நான் கிறிஸ்து மூலமா அதை செய்ய போறேன். சரியா? நீங்க ஆலயம் திரும்ப கட்டப்பட்டதுனாலேயே உங்கள் பாவம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. யூதர்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி, ஆலயம் கட்டப்பட்டுருச்சுனாலேயே நீங்க என்ன நினைக்க கூடாது, ஓ ஆண்டவர் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு நினைக்க கூடாது. இல்ல, ஆலயம் கட்டுறது கிறிஸ்து வர்றதுக்காக. கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுலாம் உங்க பாவம் மன்னிக்கப்படுறது மன்னிக்கப்படாது இருக்குது. ஒருவேளை நீங்கள் அவர் விசுவாசிக்காமல் போனால்,
ஓகே, ஒருவேளை கிறிஸ்துவை அந்த யூதர்கள் விசுவாசிக்காமல் போனால் எப்படி நேபுகாத்நேச்சார் டைம்ல ஆலயம் முதலாவது இடிக்கப்பட்டதோ அதே போல மறுபடியும் இடிக்கப்பட போகிறது. இதெல்லாம் முன்னாடி இதுல பகுதியில் ஆண்டவர் இதுக்குள்ள அவ்வளவு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு இடிக்கப்பட போகுது. ஏன்னா இவங்க பப்பட்டை பிடிச்சி தொங்க போறாங்க, ஆளை விட்டுட்டு. ஆள் தான் காப்பாற்ற முடியும், பப்பட்டால காப்பாற்ற முடியாது. அவர் சொல்றதை கேட்டாதான் தப்பிக்க முடியுமே தவிர சிஸ்டம் பின்னாடி இருந்து யூஸ் இல்லை. சிஸ்டமே அவர் தான் இயக்கிட்டு இருந்தாருங்க. இப்ப அவரே சொல்றாரு சிஸ்டமுக்கு டைம் முடிச்சு நானே வந்துட்டேன்றாரு. இப்ப சிஸ்டம்க்கு என்ன வேலை? சோ ஜஸ்ட் பிகாஸ் டெம்பிள் இஸ் ரீபில்ட், ஓகே, நீங்க வந்து அவ்வளவுதான் ஆண்டவர் நம்மளை திரும்ப பழைய மாதிரி செய்ய போறான்னு நினைக்காதீங்க. நான் பண்றதே வேற ரீசனுக்காக பண்றேன். மேசியா வரப்போறாரு, மேசியா மைண்ட்ல வச்சுதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்ப அவர் நீங்க விசுவாசிக்காததும் பொறுத்துதான் உங்கள் அழிவோ உங்கள் வாழ்வோ இருக்கு அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து டைம்ல ஜீசஸ் சொன்னாரு, என்னை நீங்க விசுவாசிக்கிறேன்னா உங்கள் பாவங்களிலே சாவீர்கள்னாரு. அது வந்து என்ன அர்த்தம்னா, பாவங்களை சாவனா அவங்க செஞ்ச கிரியைகளின் பாவம் இல்ல, அது பல பல கணக்கு இருக்குன்றாரு. உங்க ஆள்கள் பண்ண எல்லா பாவத்தையும் சுமந்துட்டு நீங்க வர்றீங்க, கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதுல இருந்து எவனா தப்பிக்கணும்னா எட்டவா யோவான் சாணா சொன்னா, இப்பொழுதே கோடாரியானது மரங்களில் வேற வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும்னா. அது மாதிரி வந்து ஆண்டவர் வந்து பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? யூதர்கள்ட்ட சொல்றாரு. சொல்லிட்டு என்கிட்ட வந்தா இந்த எல்லா பழைய கணக்குகள்ல இருந்து தப்பிக்கப்படுவீர்கள், இல்லைன்னா இனி உங்களுக்கு மீட்பே கிடையாது, ரட்சிப்பே கிடையாது, அழிவுதான் வரும் அப்படின்றாரு. இதுதான் வந்து எபிரேயர் 10 வருது. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, சில பேர் இதெல்லாம் எடுத்து நமக்கு பிரசங்கம் பண்ணிருக்காங்க. அதனாலதான் ஜாக்கிரதையா இருங்க, அழிவு. எபிரேயர் 10 நான் வாசித்துறேன். அப்படியே நானே இப்ப ரீசெண்டா ஸ்டடி பண்ண ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதான் நான் இதை பேசலாம் நினைச்சேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், அதுல இதான் வார்னிங். அதுதான் கிறிஸ்து ஒன்றே வரலன்னா பெரிய அழிவு இருக்கு அப்படின்றதான் வார்னிங். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். இதான் ஏன் நான் நமக்கு சொல்றதை அடுத்து சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. நான் ஏதோ சரித்திர ஆராய்ச்சி நடத்துறேன்னு நினைக்காதீங்க. நமக்கு முக்கியமான ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதை பேசிட்டு இருக்கேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களிடம் செலுத்தத்தக்க வேறொரு பலியை நீராமல் நியாய தீர்ப்பு வரும் என்றும் பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோவாக்கினையுமே இருக்கும். மோசேனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினால் சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபை நாவில் நீந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவனா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இது வந்து யாருக்கு சொல்றாரு? எபிரேயருக்கு சொல்றாரு. எபிரேயருக்குன்னா யூதர்களாய் கிறிஸ்தவர்களாய் இருந்தவர்கள் மறுபடியும் யூத மார்க்கத்துக்கு போலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இதை சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, நியாய தீர்ப்பு மோசே எழுதி வச்சது. மோசே நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கு, சரியா? அந்த அந்த உபாகமும் 32ஆம் அதிகாரத்துல மோசேயின் பாட்டுன்னு வரும். 32ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா அந்த சாபம் எல்லாம் இருக்கு, என்னெல்லாம் நடக்கும்லாம் இருக்கு. அது இன்னும் பல இடங்கள்ல இருக்கு உபாகமத்துல. அங்க ஒரு குறிப்பா நிறைய இருக்கு, அதனால சொன்னேன். அந்த மோசே மூலம் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு, சாபங்கள், ஓகே, எதெல்லாம் நடக்க போது, எப்படிலாம் அழிவு வரப்போகுது, தேவனை விட்டு விலகும் போது யூதர்களுக்கு அப்படின்றது வந்து நேபுகாத்நேச்சார் டைம்ல வல்லமையா வந்து இறங்குனது அவங்க மேல, பயங்கரமான நியாய தீர்ப்பு வந்தது. ஆனா 70 வருஷத்துல டெம்பிள் திரும்ப கட்டப்பட்டது. தானியேல் ஜெபித்த பின்பு அந்த ஒரு ராஜாக்களை அசைத்து ஆலயம் திரும்ப கட்டப்பட்டது. ஓகே, சோ இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்கன்றாரு. ஆலயம் கட்டப்பட்டதுனாலேயே அவ்வளவுதான், பழச ஆண்டவர் மறந்துட்டாரு, பழைய கணக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு சாய்ஸ் தரேன், கிறிஸ்துவண்டே வந்துட்டீங்கன்னா பழசு எல்லாம் காலி. ஏன்னா அவர் மட்டும்தான் இப்ப கடை வச்சிருக்காரு, பாவமன்னிப்பு கடை அவர் ஒரு வச்சிருக்காரு, மற்றவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா. சில ப்ராடக்ட் பாத்தீங்களா, ஒரு கம்பெனி தான் இருக்கு. இன்னைக்குதான் உண்மையில யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த ஜிலட் ஷேவிங் இருக்குல்ல, அவனுக்கு காம்படிட்டர் யாரோ இருக்கானா உண்மையில யோசித்தேன். எனக்கு தெரிஞ்சு இருக்க மாதிரி தெரியல இந்தியால. சோ யாரோ இருந்தா இருக்காங்களான்னு தெரியல, ரைட். சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் கடை வச்சிருக்காரு. அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஜஸ்ட் கிவ் மீ மினிட், ஜஸ்ட் a minute. ஒரே ஒருத்தர் தான் வச்சிருக்காரு, அவர் கிறிஸ்து இயேசு. அவர் மட்டும் தான் பாவ நிவிர்த்தி, பாவ மன்னிப்பு இல்லைங்க, பாவ நிவிர்த்தி. நீங்க போனீங்கன்னா ரெக்கார்டே எக்ஸ்பெஞ்ச் ஆயிரும், கம்ப்ளீட்டா எக்ஸ்பெஞ்ச் ஆயிரும், ஒண்ணுமே இருக்காது. பரிசுத்தவான் நீதிமானாக்கப்பட்டான்ற இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறீர்கள். ஏன்னா அது ஆவி அருளப்படுகிறது. ஆவி அருளப்பட்ட பின்பு தேவன் ஆவியை தான் பாக்குறாரு, ஆவியில இருக்கிற நிறைய தான் பாக்குறாரு. நம்மகிட்ட இருக்க குறைய பார்த்து நம்மளை தண்டிக்கிறதோ நம்மளை போட்டு திட்டுறதோ கிடையாது. நம்மை பூர்ணப்படுத்துகிறார் ஆவியின் மூலமாக. ஆனால் நம்மை குற்றப்படுத்துகிறதே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நடந்த அந்த குற்றம் இது வந்து வரவே வராது, அது இல்லவே இல்லை, அதுக்கு ஸ்கோப்பே இல்லை, அப்படி இருக்குது. ஆனால்
நீங்கள் ஆலயம் கட்டப்பட்டுருச்சு அப்படின்றதுனாலயே திரும்ப பழைய கதை எப்படி தாவீது காலத்து அந்த மாதிரி மோசே காலத்து மாதிரி பழைய மாதிரி திரும்ப போயிட்டு இருக்கு, அதுதான் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூல் பி ஃபுல்ட், யூல் பி மிஸ்டேக்கன் அப்படின்றது இங்க எபிரேயர்லயும் வருது. இதே இதே விஷயம் வந்து தானியேல் புஸ்தகத்துல வருது, இயேசு பேசினார், எபிரேயர்லும் வருகிறது. ஆகவே ஒரு காரியம் மிக மிக தெளிவாகிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எய்தர் தேவாலயம் இருக்கும், அந்த முறைமைகள் இருக்கும், இல்லைன்னா கிறிஸ்து இருப்பார். ரெண்டுமே இருக்க முடியாது. there is no dual scope. ஒண்ணு தேவனுடைய பார்வையில எவனோ ஒருத்தன் எங்கேயோ கட்டலாம் எதையாவது, அதுக்கு ஆண்டவர் பொறுப்பெடுக்க முடியாது. எத்தனையோ மதத்தினர்கள் அவர்களுடைய புனித தலங்கள் எத்தனையோ கட்டி வச்சிருக்காங்க. அது மாதிரி யாரோ இன்னைக்கு எருசலேம்ல கூட அதெல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க, அமெரிக்கா அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது கட்டிட்டு நிறைய போதர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, 3வது ஆலயத்தை கட்டணும், கர்த்தர் விருப்பப்படுறாரு, கர்த்தர் சொன்னாரு, எல்லாம் கதை விடுறாங்க. ஸோ கதை விடுறாங்கன்னு நான் சொல்லல. என்ன சொல்ல வரேன்னா, ஹியரிங் ராங், இட்ஸ் நாட் காட், சம்திங் எல்ஸ் இஸ் டாக்கிங் டு தம். அந்த இமோஷனல் பூல்னால ஈவன் குட் ப்ராஃபிட்ஸ் கேன் கோ ராங் இன் திஸ் சென்ஸ். ஸோ இப்போ 3வது ஆலயத்தை தேவன் கட்டவே முடியாது. அவர் கட்டினாருன்னா அப்ப சிலுவை அவர் கேன்சல் பண்ணணும், அந்த சிஸ்டமே அவர் க்ளோஸ் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவுடைய கடையை மூடப்பட வேண்டும். அது மூடுமா? நித்திய நீதினு சொல்லியிருக்கு. எப்படி மூடுவார்? மூடவே மாட்டாரு. இதுவும் இருக்கும், அது வாய்ப்பே இல்லை. இன்னொருத்தர் சொன்னார், இல்லைங்க அந்த ஆலயத்துக்குள்ள இயேசு போய் உட்காருவாரு. எதுக்கு இயேசு ஆலயத்துல போய் உட்காரணும்? ஆலயம் எங்க இருக்குன்னு டவுட் இருந்தா கண்ணாடியை போய் பாருங்க, நீங்க தான் ஆலயம், நான் தான் ஆலயம். நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம்னு எழுதின பிறகு இல்ல இன்னொரு ஆலயமும் இருக்குன்னு எப்படி எழுத முடியும்? வெளிப்படுத்த விஷயம் சொல்லிருச்சு, அங்கே நான் ஆலயத்தை காணவில்லை, ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம். ஆலயமே மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் அந்த ஆலயத்தை கட்டும் போதே ஆண்டவர் வந்து சொன்னாரு, எனக்கு எதுக்குப்பா கட்டுறீங்கன்னு தான் கேட்டாரு. சரி தாவீது கேட்டா, ஆசைப்பட்டான், கட்டிக்கும், இருக்கட்டும், அதையும் நான் யூஸ் பண்ணிட்டாரு. ஏசாயா கேட்கிறா, 66 ஆண்டவர் கேட்கிறாரு, எப்படிப்பட்ட ஆலயத்தை எனக்கு கட்டுவீங்க? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீ எனக்கு கட்டுவியான்னு கேட்கிறாரு. எல்லாரும் அவர்களுடைய தேவர்களுக்கு ஆலயத்தை கட்டுறாங்க. ஓகே, எனக்கு எப்படிப்பா நீ கட்டுவ? நான் சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். இன்னும் இன்ஃபேக்ட் வானம் பூமி எனக்குள்ள உட்கார்ந்து இருக்குது. நான் பூமியில வானத்துல இல்ல, அது ரெண்டும் எனக்குள்ள இருக்குது. என் பாக்கெட்ல வச்சிருக்கேன், இந்த பக்கம் ஒரு வானம் இருக்கு, அந்த பக்கம் பூமி இருக்கு, இப்படி உட்கார்ந்து இருக்கேன் நானு. எனக்கு எப்படி நீ ஆலயத்தை கட்டுவேன்றாரு. சரி ஒருத்தன் கட்டு, தாவீதா போயிட்டான், அதனால சரி போ, உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஏதோ சொல்றேன், அவன் கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்றேன்னு பண்ணாரு. ஆனா இயேசு கிறிஸ்து ஆலயத்தை விட்டு போகும்போது சொல்லிட்டாரு, இந்த ஆலயம் ஒரு கல் மேல் ஒரு கல்லாம் எல்லாம் இடிஞ்சு போயிரும் சொல்லிட்டாரு. ஆகவே பாவ நிவிர்த்தி, பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, நித்திய நிதி வருவிக்கிற வரைக்கும் எல்லாமே கிறிஸ்துவை சூழ்ந்து இருக்குதான் இருக்குன்றது தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது, தானியேலுக்கு சொல்லப்பட்டு விட்டது. ஆலயம் கட்டப்படும், ஆனால் திரும்ப இடிக்கப்பட்டு போயிடும். ஏன் இடிக்கப்பட்டு போகும்னா அது நமக்கு தெரியும். ஏன் இடிக்கப்பட்டு போகும்னா இவர்கள் கிறிஸ்துவை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, அவரை மேசியாவை ஏற்றுக்கொள்ள போறதில்லை. அவர்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து ஆண்டவர் ஒன்று சொன்னா மாத்தி மாத்தி பண்ணுவாங்க, அது அவங்க பழக்கம். கானானுக்குள்ள போ அப்படின்னா போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. சரி நீ போக மாட்டேன், 40 வருஷம் வனாந்தரத்தை சுத்து அப்படின்னு சொன்னோடனே அடுத்த நாளே போறேன்னு. அவர் என்ன சொல்லுவாரோ அதுக்கு மாற்றி செய்வது இவர்கள் வழக்கம். இப்படி இருக்காங்க. அதனால தேவான்லாம் டென்ஷன் ஆயிட்டார். தேவான்லாம் டென்ஷன் ஆகி, வணங்கா கழுத்துள்ளவர்களே, பரிசுத்த ஆவியை எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவர்களே அப்படின்னு பேசுறாரு. சோ இப்படிதான் அவர்கள் நிலைமை இருந்தது. அதனால இடிக்கப்பட்டு போகின்றதையும் தானியேலுக்கு ஆண்டவர் ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார் இந்த நம்ம படிச்ச பகுதியில. சரி, இப்ப நம்மளோட இது இங்க என்ன இருக்கு, நமக்கு என்ன இருக்கு, ஏன் இதை பத்தி நாம் இன்று பார்க்க வேண்டும் அப்படின்னா, முதலாவது என்ன நாம் பார்க்க வேண்டும்னா, நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னால், நித்திய நீதி வந்திருக்கிற இடத்திலே நாம் இருக்கிறோம், பாவங்கள் அகற்றப்பட்ட இடத்திலே இருக்கிறோம் என்பது முதல் காரியம். சரியா? பாவங்கள் அகற்றப்பட்டு விட்டது. Your sins are not forgiven, they are not just forgiven, they are removed from the record. இல்ல நான் இனிமேட்டு செய்யறது ரிமூவ் தான். இது வந்து எதுக்காக சொல்லணும்னா, அப்ப நம்ம திரும்ப செஞ்சுக்கலாம் பண்றதாக இல்ல. No, you have such a clear record before God. If there is a doubt in this, you can go to the eternal sacrifice. உங்களுக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் நித்திய பலியாகிய கிறிஸ்துவண்டை போக வேண்டும், கிறிஸ்துவின் சிலுவை, கிறிஸ்துவின் ரத்த தண்டை போக வேண்டும். அங்க போய் நின்னீங்கன்னா உங்க ரெக்கார்டு கிளியரா இருக்கு. ஈவன் ஆன வெரி பேட் டே, ஈவன் வர்ஸ்ட் டே, நீங்கள் வந்து நான் ஒண்ணுமே தகுதி இல்லை, நான் ஒன்னுக்கு லாய்க்கல நினைக்கிற அந்த நாள்ல கூட உங்கள் ரெக்கார்டு கிளியரா இருக்கு என்கிற அந்த காரியம் உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அறிவு, அது அவசியமான அறிவு. ஏனென்றால் அப்பொழுதுதான் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து இருக்க முடியும், அப்பொழுதுதான் நீங்கள் உங்களுடையவைகள், உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்ய முடியும்.
என்னென்ன நடக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லாதவள் இருக்கிறப்போ அழைக்கணும்னு பார்த்து நிறைய பேசுறேன் இல்லைங்களா? என்னென்ன காரியங்களா ஜெபிக்கிறீங்க? அது உறுதியா உங்களுக்கு வேணுமா? நிச்சயமா அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க விரும்புகிறீங்களா? உங்கள் வாயின் வார்த்தையினுடைய எல்லாம் நடக்கணும் விரும்புகிறீங்களா? அப்பனா நீங்கள் நீதிமானாக்கப்பட்டவர்கள். You have a certificate of righteousness and your records have been expunged, has been removed. உங்களுக்கு ஒரு நீதிமானாக்கப்பட்டதுக்கான சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அந்த குறைபாடுகள், குறைவுகள், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாம் இருந்த அந்த ரெக்கார்ட் ஹஸ் பீன் த்ரோன் அவே, எரியப்பட்டிருக்கிறது. இதுதான் நித்திய நீதி வருவிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு அர்த்தம். ஓகே, இட்டர்னல் எவர்லாஸ்டிங் ரைச்சஸ்னஸ் அப்படின்னா தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிரெடிட் அது ஒருபோதும் குறைவதே இல்லை. சரி, அதை பற்றின அறிவு உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், நீங்க அந்த அறிவுல மிகவும் குறைவானவர்களா இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிரெடிட் அது குறைவதே கிடையாது. அது எப்பயுமே டிப் ஆகிறதே இல்லை. அப்படின்னா அது கிரெடிபிலிட்டி ரேட்டிங் ஃபார் யூ. இப்போ அது என்னது, ஒரு ரேட்டிங் இருக்கு பேங்க்லாம் இருக்கும்ல, ஒரு ஸ்கோர், சிபில் ஸ்கோர். ஸோ சிபில் ஸ்கோரை வச்சுதான் என்ன பண்றாங்க, லோனு ஏதாவது போனீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவான். செக் பண்ணி உங்க ஸ்கோர் எவ்வளவு இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. லோன்லாம் ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் வேணும்னா உங்க லோன்லாம் ஸ்கோர்லாம் நல்லா இருந்தாதான் கிடைக்கும். ஓகே, யாருக்கு ஸ்கோர் நல்லா இருக்கும்னா யாரு டிஃபால்ட் எதுவும் பண்ணல, பேங்க்ல அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு. நான் அப்படி பேசி இருக்கும்போது ஐ ஜஸ்ட் ஃபீல் சம்திங், ஐ வாண்ட் டு டிக்ளேர் அ வேர்ட். யாருடைய வாழ்க்கையில உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியலி பேங்க்ல ரொம்ப பேட் ரெப்புடேஷன், ஓகே, இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எனக்கு பேங்க்ல எனக்கு ஃபேவரே இல்லைங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப நெகட்டிவ் ஐமேல் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் அந்த நிந்தையை மாற்றி போட விரும்புகிறார். கீழ்கால் என்றால் நிந்தை புரட்டப்பட்டது, எகிப்து நிந்தை புரட்டப்பட்டது என்ற அர்த்தம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு, கர்த்தர் மாற்றி போட விரும்புகிறார். உங்களுக்கு பேங்க்ல the records will become clear. நீங்கள் அடுத்து படி போவதற்கு இது ஒரு தடையாக இயேசுவின் நாமத்தில் இருக்காது என்று கட்டளையிட்டு நான் அறிக்கை செய்கிறேன். டிக்ளேர் ஓவர் யூ, this will not be a problem. உங்களுக்கு ஒருவேளை இவ்வளவு நாள் இருந்திருக்கலாம், miraculously God is going to remove things from your name, every black mark from your name, it will be gone. ஒன்னு, அதே போல விசா ட்ரை பண்றாங்க. இஃப் யூ சே எனக்கு இந்த ஸ்கோர் கம்மியா இருக்கு, சில நிறைய கண்ட்ரிஸ் அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் இருக்கு, இந்த ஒரு ஸ்கோர் பல ஃபேக்டர்ஸ் வச்சிருப்பாங்க. I declare in the name of Jesus, in those records or that score, எந்தெந்த கண்ட்ரில எந்தெந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே let there be a miraculous upgrade in the scores. Let there be a miraculous upgrade in the scores. Let there be an increase in the scores in the name of Jesus. நீங்கள் நினைப்பதை விட எதிர்பார்ப்பதை விட அதிகமாக கர்த்தர் செய்ய போகிறார், அதிகமாக கர்த்தர் செய்ய போகிறார். இது மட்டும் இல்ல, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ், சில காரியங்களுக்கு நீங்க விரும்புறீங்க ஆனா உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இல்லை, அப்படி இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே அற்புதத்தை பேசுகிறேன். சம்திங் வில் சேஞ்ச். எய்தர் அவங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மாத்துவாங்க, இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த எலிஜிபிலிட்டிக்கானது வரும். You will no longer be kicked out because of not having eligibility. Amen. So நித்திய நீதி என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் an eternal credit. உங்க பேர்ல ஆண்டவர் ஒரு பெரிய தொகையை போட்டார், சரியா? அவரே வவுச் பண்ணிட்டார், அவரையே வச்சுட்டார், நீதியா வச்சுட்டார். அவரே நீதி ஆனார்னா என்ன அர்த்தம், அவரே கிரெடிட் ஸ்கோர் மாதிரி உங்களுக்கு அவர் இருக்கார், நீதியாக இருக்கிறார். இதுதான் நித்திய நீதியை வருவித்தது. சோ தானியேல் அந்த ஆலயத்துக்காக தான் ஜெபித்தான், ஏன்னா அவனுக்கு அப்ப அவ்வளவுதான் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்ன ஏதுன்னு அவனுக்கு தெரியாது. அதற்காக தான் அவன் ஜெபித்தான். ஆனால் அதற்குள்ளாக கர்த்தர் எப்படிப்பட்ட திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார். நாம் அந்த திட்டத்திலே இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்திலே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கலாம். இப்போ ஒரு வார் போயிட்டு இருக்கு, இது தவிர நீங்க சொல்லலாம், இல்ல பிரதர் எனக்கு என் லைஃப்ல ஏற்கனவே நிறைய வாரம் போயிட்டு இருக்கு, இந்த வாரம் தவிர எங்க போயிட்டு இருக்குன்னு. என்ன நடந்தாலும் சரி, வாட் எவர் ஹேப்பன்ஸ், your credit score is always strong. உங்க கிரெடிட் ஸ்கோர் கீழே போறதே இல்லை, உங்க கிரெடிட் ஸ்கோர் ஸ்ட்ராங்கா இருக்குது, எப்பயுமே இருக்குது. ஓகே, இட்ஸ் நாட் கோயிங் டு கோ டவுன். அப்படின்னா நீங்கள் ஜெயமாகத்தான் போக போகிறீர்கள். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 22 சொல்லுகிறது, பெர்சியனாகிய கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் மேதியனாகிய தரிவின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. 2 ராஜாக்களை பற்றி சொல்லுகிறது. இந்த ராஜா இருந்தாரு, அப்புறம் அந்த ராஜா இருந்தார். 2 ராஜா காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அப்படின்னா அது சேஞ்சே ஆகல.
இட் வாஸ் கண்டினியூங் கான்ஸ்டன்ட்லி, அப்படியே தான் போயிட்டே இருந்தது. ஏனென்றால் நித்திய நீதியை பற்றிய வெளிப்பாடை உரையவன் தானியேல். அதே நீதியை தேவன் நமக்கு கொடுத்திருந்தார். He has given us eternal righteousness so that our credit will never go down. உங்க கிரெடிட் குறையவே குறையாது. நீங்கள் என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அப்படியே போயிட்டே இருப்பீங்க. இதற்காக அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே மரித்து இதை நமக்கு சம்பாதித்து கொடுத்து விட்டார். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஞானத்திலும் இந்த அறிவிலும் நாம் வளர வேண்டும், நாம் பெருக வேண்டும். சரியா? சரி, இது ஒண்ணு. இன்னொரு காரியம் இந்த பகுதியில இருந்து சொல்ல விரும்புறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தானியேல் ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நீங்கள் பொருந்தும், சபைக்கும் பொருந்தும். அது என்னன்னா, தானியேல் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே, மிகவும் பெரியவர், ஆனால் உம்முடைய ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்குது. இதுக்கு நாங்களும் ஒரு வகையில குற்றம், ஒரு வகையில இல்லை, நாங்கள் தான் இதுக்கு காரணம். ஆகவே உடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. ஆகவே நீர் எங்களுக்காக இறங்க வேண்டும், இறங்கி கிரியை செய்யணும். உடைய இறக்கங்களை நம்பி நாங்க வர்றோம், நீ கிரியை செய்யணும், இந்த ஆலயத்தை கட்டணும். அவன் சொல்ல வரான், ஆண்டவர் இந்த ஆலயம் இடிக்கப்பட்டிருந்தால் உம்முடைய ரெப்புடேஷனுக்கு டேமேஜ் அப்படின்னு நான் ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தை கேட்டுட்டு தான் தூதன் ஆண்டவர் அனுப்பி சொல்றாரு, அவன்கிட்ட போய் சொல்லு, நீ பிரியமானவன் சொல்லுன்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அப்படியே கொஞ்சம் அதை பொருத்தி பார்ப்போம். இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நாம் ஒரு கேள்வி கேட்போம், நமக்குள்ளே கேட்போம், நம்முடைய ஆலயம் மகிமை அடைந்ததா இருக்கிறதா, இல்ல இடிப்பட்டதா இருக்கிறதா? ஓகேயா? மகிமை அடைந்ததா இருக்கா, இடிப்பட்டதா இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? நான் உங்களுடைய சரீர வாழ்க்கை பற்றி கேட்கிறேன், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை பற்றி கேட்கிறேன். இதெல்லாம் எப்படி இருக்கு? நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம்னா, நமக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கிறதுக்காக ஜெபம் பண்றோம். நமக்கு ரொம்ப தேவை அப்படின்னா அதுக்காக ஜெபம் பண்றோம். அதுதான் நம்ம ஃபோக்கஸ் இருக்குது. ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை. அப்படிப்பட்ட சில இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும்போது சில பிரேக் த்ரூஸ் தேவைப்படுது, அதுக்காக அப்படி ஜெபிக்கிறோம். ஆனால் தேவன் நம்ம இருந்து வெளியே கொண்டு வந்த பின்பு நாம் இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. ஆண்டவரே, என் வாழ்க்கை உண்மையிலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா? என் வாழ்க்கை உண்மையிலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா? இது இந்த மாதிரி கேள்வியை நான் யூத் மீட்டிங்ல இருந்து நான் கேட்டிருக்கேன் நிறையா. ஆனா நான் இப்ப சொல்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு சொன்னது இல்லை. நான் கேட்கிறேன், உங்கள் வீடு எப்படி இருக்குது? எப்படிப்பட்ட வீட்டுல குடியிருக்கிறீங்க? நல்ல வீடா இருக்கா? உங்க வீடு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துதா? இவர்கள் பாரு, கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாரு, அப்படி இருக்குதா? உங்கள் சரீரம் அப்படி இருக்குதா? அப்படி இல்லைன்னா இப்படி இதுக்காக ஜெபிக்கிறது ஏதோ சுயநலமான ஜெபம், ஏதோ மாம்சத்துக்கு ஏற்ற ஜெபம், அப்படிலாம் கிடையாது. நாம் தேவனுடைய ஆலயம் சொன்னா நம்முடைய சரீரம் கர்த்தருடைய ஆவி தங்கும் வாசஸ்தலம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சரீர வாழ்க்கை, நம்முடைய பொருளாதார வாழ்க்கை, இவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு சான்றா இருக்க வேண்டும். சாலமோனுடைய சாலமோனுடைய வேலைக்காரர், ஊழியக்காரர் வீடு, அந்த வீட்டை அந்தமா பார்த்துருக்கு, சேவராசி பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கு. சாலமோன் வீட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்ல, சாலமோனுடைய வேலைக்காரர் வீடு. அந்த நாட்கள்ல செழிப்பா வாழ்ந்த ராஜாக்கள் எக்கச்சக்க பேர் இருந்தான். எல்லா ராஜாவும் நல்லா செழிப்பா தான் இருந்தான், அவன் நல்லா ஜாலியா தான் இருப்பான். தாய்வான் காலனா அதெல்லாம் வாங்கி தின்னுட்டு நல்லா தான் ஜாலியா தான் இருப்பான். எல்லா ராஜாவும் நல்லா தான் இருப்பான். ஆனா அவன் கூட இருக்கவனுங்களாம் அவனை நல்லா வைக்கப்பட்டான். சாலமோனுடைய ராஜ்யபத்தை அந்த லேடி பாக்குது, அந்த சேபராஜஸ்திரி பார்த்துட்டு சொல்லுது, சாலமோன் வீடு நல்லா இருக்குன்றது ரெண்டாவது. Look at the houses of his ministers and his servants. அவருடைய ஊழியக்காரர் ராஜாட்ட ஒர்க் பண்றவனுடைய வீடு பாரியா எப்படி இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிருக்கு. ஆண்டவராகிய சொன்னார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியங்களை பத்தி அப்படிதானே இருக்கணும். சம்டைம்ஸ் இதை யோசிக்கும் போது எனக்கே ஒரு அஃபண்டான மாதிரி இருந்துச்சு. ஐயோ, அப்ப நம்ம வாழ்க்கை அப்படி இல்லைன்னா அது யாரை போய் குறை சொல்றது? நம்மளை குறை சொல்லவா, ஆண்டவர் குறை சொல்லலாம்? இல்ல, இது குறை சொல்றது பத்தி இல்ல, ஒரு வைராக்கியம் உண்டாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நமக்குள்ள ஒரு பாசிவ்னஸ் இருக்கக்கூடாது. பரவாயில்லங்க, ஏதோ ஓடுதுங்க, அப்படி இருக்கவே கூடாது. நான் கர்த்தருடையவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா தான் இருப்பேன், என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். அது இல்லை. ஓகே, அப்படி இல்லை. சில ஏரியாஸ்ல எனக்கெல்லாம் இருக்கு, உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, உங்களுக்கு எல்லா ஏரியும் நல்லா இருக்கான்னு தெரியல, எனக்கு இல்லை. நிறைய ஏரியாஸ் நான் யோசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். அதை நான் நோக்கும் போது இந்த பகுதியோட நான் தொடர்பு படுத்தி பார்க்கிறேன். நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, இவைகள் மாற வேண்டும்.
இவைகள் மாற வேண்டும். அநேக காரியங்களுடைய மாற்றத்துக்கு முதல் படி இப்படிப்பட்ட ஜெபம். ஒருவேளை சில ஏரியாஸ் பத்தி நீங்க இன்னும் அந்த மாதிரி யோசிக்கல உங்க வாழ்க்கையில, பரவாயில்ல இருந்துட்டு போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு மாற்றுங்க, மாற்றி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படிப்பட்ட இடத்துல இருக்குது, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஆனால் நான் உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்டவனா இருக்கிறேன், நான் உம்முடையவனா இருக்கிறேன், நான் இப்படி இருக்கக்கூடாது. உமக்காக என்னுடைய வாழ்க்கை புகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் மற்றவர்கள் பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். தானியேல் அந்த ஆலயத்துக்காக ஜெபித்தான், இன்றைக்கு நான் இந்த ஆலயத்துக்காக ஜெபிக்கிறேன் உங்களை குறித்து. இது சபையை குறித்தும் ஜெபிக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய சபை அது அற்புத அடையாளங்களை செய்கிறதாய், வல்லமை உள்ளதாய், ராஜாக்களை மிரட்டக்கூடியதா இருக்கணும். ராஜாக்கள் இதுக்கு பயப்படணும். பார்த்து ஐயோ அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க அவங்க கிட்ட எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு என்ன இருக்கணும். அப்படி நம்ம சபை இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். முதல்ல நான் என்ன சொல்றேன், அது ரெண்டாவது, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க, தப்பில்லை. முதல்ல உங்கள் வாழ்க்கைக்காக இப்படி ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா நாம் தான் இன்றைக்கு தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு இப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீ சுயநலமா ஜெபம் பண்ற, உலக பிரகாரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாதுப்பா, எல்லாம் தப்புப்பான்னு. நானும் பைபிள் சரியா படிக்கல, அது ஏன் தப்பு அதனால எனக்கு தெரியல. கர்த்தருடைய வார்த்தையை படிக்க 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 எனக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. இது தெரியுதோ நிக்க கூடாதுங்க. திஸ் ஷுட் பிகம் யுவர் கன்விக்ஷன். அப்ப திரும்ப திரும்ப தியானிக்கணும், வாசிட்டே இருக்கணும், மறுபடியும் வாசிக்கணும். உங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் உண்டாக வேண்டும். நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடைய பிள்ளை. இன்னைக்கு காலைல என்னோட ஒய்ஃப் ஏசாயா 53 அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வசனம், அந்த வசனத்தை நான் இதெல்லாம் அப்படி யோசிக்கல, கான்செப்டா பேசியிருக்கேன், அந்த வசனத்தை யோசிக்கல. அவங்க ஒரு வசனம் படிச்சுட்டு சொன்னாங்க, அவர் தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். கிறிஸ்துவ பற்றி பாடுகளை பற்றி வரும்போது தன்னுடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடுத்து அப்பனா நம்ம நல்லா இருக்கிறது தான் அவர் சிலுவையில மறிச்சு, அவர் கஷ்டப்பட்டு சிலுவையில மறித்து, அவர் வேதனைப்பட்டு அடிப்பட்டு, அவர் அசிங்கமா அவர் ட்ரீட் பண்ணி, அவர் மூஞ்சில துப்பி, அவரை குற்றப்படுத்தி, அவரை அவமானப்படுத்தி, அவரை சரீரத்தை பிச்சை எடுத்தாங்க, அவரை பீஸாக்கி துன்பப்படுத்தினாங்க. அந்த இவ்வளவு பெரிய அந்த வேதனைக்கு அவர் ரிவார்டா எதை பாக்குறாருன்னா, நாம் நல்லா இருக்கதான் பாக்குறாரா? அதுக்காக தான் அதை தான் அப்படி பாக்குறாரா? அந்த ஆத்ம வருத்தத்தின் பலன்னா அதுதானா அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், ஆமா இந்த மாதிரி நம்ம யோசிக்கவே இல்லையே. இந்த வசனத்தை நான் யோசிக்கல. சிலுவை நம்ம நல்லா இருக்கணும் அவர் பாடுபட்டான்றதுலாம் நிறைய பேசியிருக்கேன். பட் இந்த வசனத்தை நான் அப்படி யோசிக்கவே இல்லை. எஸ், நீங்கள் நன்றாக இருப்பது கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அவர் அடிப்பட்டதுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பா கஷ்டப்பட்டு, அந்த காலத்துல நிறைய பேர் அப்படி பண்ணிருக்காங்க, கூலி வேலை அந்த மாதிரிலாம் பார்த்து பிள்ளைய படிக்க வச்சிருக்காங்க. பையனை ஃபீஸ் கட்டினா பையனும் ஸ்கூல்ல போய் நல்லா என்ஜாய் பண்ணி படிக்கிறத விட்டுட்டு நானும் கூலி வேலை பார்க்கறேன்னு சொன்னா யாரு ஒத்துவா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் பண்ணிருக்காங்க. ஆண்டவரே நாங்களும் துன்பப்படுகிறோம், நாங்களும் கிறிஸ்துக்குள்ள ஒரு பாடு இருக்கு, அப்படிதான் நிறைய பேசியிருக்கேன். இல்லவே இல்லை நான் சொல்லல, அது வேற மாதிரி. ஆனால் கிறிஸ்துவோடு கூட நாம் சில காரணம் விசுவாசத்திலே போராடும் போது சில பாடுகளை சந்திக்க வேண்டிய, பாடுகள் டெம்பரரியா சில செட் பேக்ஸ் ஆர் அப்படிப்பட்ட அட்டாக்ஸை சந்திக்க வேண்டியிருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவர் பாடுபட்டு அவர் அதாவது ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து சிலுவையில நிர்வாணமாய் தொங்கினார் என்று சொல்கிறார்கள். அது ஒன்றுமே இல்லைன்னா பவுல் எழுதுறாருல, நமது நிமித்தம் தரித்திரரானார், லிட்டரலி என்டர்ட் பாவர்ட்டி. ஏன்னா ஒண்ணுமே இல்லை, அவர் சட்டையை தூக்கிட்டு போயிட்டான். வருது யோசித்து பாருங்க, சட்டையை தூக்கிட்டு போயிட்டான், அங்கேயே தூக்கிட்டு போயிட்டாங்க. எவ்ரிதிங் வாஸ் டேக்கன் ஃப்ரம். அவருக்கு தண்ணி கொடுக்க ஆள் இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்கல, இவனும் ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை, சாப்பாடும் இல்லை, தண்ணி கூட இல்லைன்னா அது பாவர்ட்டி தானே. அதை அவர் ருசி பார்த்தார். யார் அவரு? நித்திய வார்த்தை, சகலத்தையும் அவர் நினைச்சாருன்னா ஒரு வார்த்தையினால அங்கே ஒரு கடலே உருவாக்க முடியும். அதனால வாயை மூடிட்டு இருந்தார். He went through everything. எல்லா இந்த பாடுகள் உபத்திரவங்கள் கூட போனார். எதுக்காக போனார்? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதற்காக, நாம் அவருக்கு உலகம் எங்கிலும் சாட்சியா இருக்க வேண்டும் என்பதற்காக. நம்ம கேரக்டர் மூலமா சாட்சியா இருக்கிறத ஒத்துக்கிறேன், அது தேவை இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்முடைய வாழ்க்கை சாட்சி அளிக்க வேண்டும் என்கிற வைராக்கியம் நமக்குள்ள வர வேண்டும். இந்த வார்த்தையெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப படிக்கலன்னா டேஞ்சர் என்னன்னு சொல்றேன், சத்ரு உங்களை ஆப்போசிட்டா கன்வின்ஸ் பண்ணிடுவான். இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, இதெல்லாம் நடக்காதுன்றான். இல்ல நீங்க ஏற்கனவே சில காரியங்களா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரிசல்ட் இல்லையா, இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, உள்ள போங்க, டீப்பா போங்க, மறுபடியும் உட்காந்து படிங்க, தியானிங்க. ஆண்டவரே உடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு நீ திருப்தி ஆக வேண்டும், என் வாழ்க்கையில நடக்கணும்,
அதுக்கு என்ன தடை இருக்குது என்பதை எனக்கு காட்டுங்க, என் வாழ்க்கையில் எடுத்து அது தடை எடுங்க. இல்லை எனக்கு அந்த ஞானத்தை தாங்க. இல்லை உங்களுக்கு எதுவுமே முடியல, தானியேல் மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் கிரியை செய்யும். தானியேல் ஜெபத்துல ஆரம்பத்துல பேசுறான், ஜெபிக்கிறான், உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனை என்று ஜெபிக்கிறான். உடனே அவருடைய உடன்படிக்கை, அவருடைய கிருபை, அவருடைய உண்மை இருக்கல, இதுக்கு அவர் மகத்துவமானவர், இதை குறித்து பயங்கரமானவர். இஸ் வெரி வெரி சீரியஸ் அபவுட் இட். வெரி வெரி சீரியஸ் அபவுட் இட். இட்ஸ் டைம் we also get serious. So how do you get serious? எப்படி சீரியஸ் ஆகுறது? வார்த்தை. மறுபடியும் அந்த வார்த்தைக்கு போகும், எடுத்து படிச்சுட்டே இருக்கணும். நல்லா கவனிங்க, எந்த வார்த்தையை வச்சு கருத்து கூட பேசுவாரோ அந்த வார்த்தையை பிடித்து கொடுங்க, அதுக்குள்ள இறங்க ஆரம்பிங்க. எப்படி இறங்குவீங்க? மறுபடியும் பிடிச்சு வாசிக்கும் போது. ஸோ தானியேல் அப்படி ஜெபித்தான், ஆண்டவரே உடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கு, ஆனா நாங்க இப்ப அவமானமா இருக்கிறோம், ஜனங்கள் மத்தியில தூஷணமா இருக்கிறோம், தேவனே எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களுக்கு உதவும் என்று சொல்லி ஜெபித்தான். நாமும் அப்படி ஜெபிக்க வேண்டும். இன்ஃபேக்ட் நம்ம ஒரு படி கூட போய் சிலுவை தியானிக்கிறதுக்கு போகலாம். ஏன் போலான்னா, அவர் இறங்கி வந்து தான், தானியேல் அப்போ ஜெபித்தான், இறங்கி வந்து அவர் நித்திய பலியை ஏற்படுத்தி விட்டார், நித்திய நீதியை வருவித்து விட்டார். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ரத்தத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக இந்த நித்திய நீதிக்குள் பிரவேசிக்கிறோம். அந்த கிரெடிட் நான் சொன்னேன்ல, யுவர் கிரெடிட் நெவர் கோஸ் டவுன், அந்த ஸ்டேட்டுக்குள்ள நம்ம நுழைகிறோம். இப்படி நுழையும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ மகிமை வெளிப்படுவதை நாம் பார்ப்போம். தேவ மகிமை வெளிப்படுவதை நாம் பார்ப்போம். சரி, நம்ம இதோட இன்றைக்கு நிறுத்திக்கொள்ளலாம். கர்த்தருடைய பந்திக்கு போலாம். இவ்வளவு பேசிட்டு இருந்தபடி அவருடைய சிலுவை, அவருடைய ரத்தம், அவருடைய பாடுகள், அவருடைய பிற்கப்பட்ட சரீரம், இவைகளுக்குள் நமக்கு ஜீவன் இருக்கிறது, இவைகளுக்குள் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏன்னா இவைகள் மூலமாக நமக்கு நித்திய நீதி வருகிறது, இட்டர்னல் ரைச்சஸ்னஸ். நித்திய நீதி வைத்து என்ன செய்ய முடியும்? இந்த பூமியிலே அதிகாரம் உள்ளவர்களாய் ஆளுகை செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Father. Thank you, Father. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. ஆண்டவருடைய சரீரத்துக்காகவும் ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிற்கப்பட்ட முடிய சரீரத்துக்காய் நன்றி, சிந்தப்பட்ட முடிய ரத்தத்துக்காய் நன்றி. பிற்கப்பட்ட முடிய சரீரத்துக்காய் நன்றி, சிந்தப்பட்ட முடிய ரத்தத்துக்காய் நன்றி. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 ஆண்டவரே, எங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இனி பார்க்க போகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ரிபடார ஹந்தோ ரெப்ரா கடர ஹந்தோ ரிபடார ஹந்தோ ஹேட ராம்ப்ரா கந்த ரெம்ப்ரா கந்த ரூப் ரோக்கதோ ரபோன்ட ரீட ரந்தரோ. ஹalleluya. ஹalleluya. எங்கள் பலவீனங்கள், எங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியால் ஸ்தோத்திரம். ஹalleluya. இந்த நேரத்தில் வேதனையோடு வலியோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். Thank you, Lord. Thank you, Lord. பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே நீங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ரிபடார ஹந்தோ. ஹalleluya. சரீரத்திலே சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகட்டும். எங்கள் சரீரங்கள் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை உம்முடைய ஆலயமாய் இருக்கிறது. உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படும்படியாய் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இந்த நேரத்தில் உடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவர்களாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். முதலாவது இந்த ஓவரால் இந்த ரீஜன்ல உடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்து உடைய பிள்ளைகள் அங்க இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பறந்து காக்கிற பட்சிகளை போல நீது எருசலேமின் மேல் ஆதரவா இருப்பேன் என்று சொன்ன தேவன் பாதுகாத்து ஆண்டவர்களை ப்ரொடெக்ட் பண்ணி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பா யாரெல்லாம் ஒரு பயந்து போய் ஆண்டவரே ஒரு கலக்கத்திலும் எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வியோடு அந்த நாடுகளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு புதிய நம்பிக்கை நீர் கொடுப்பீராக. நீர் சமாதான பிரபு, நீர் சமாதான பிரபு. புதிய நம்பிக்கை கொடுப்பீராக, புதிய தைரியத்தை கொடுப்பீராக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். புதிய துவக்கங்களை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. ஹalleluya. தேங்க்யூ லார்ட். Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. ஒரு சிலருடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையிலே உண்டான ஜெயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக் கொள்கிறோம். குறிப்பா இன்று நாங்கள் தியானித்தது போல நித்திய நீதியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நித்திய நீதியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Thank you, Lord.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே கரத்துல எங்களை போடுக்கிறோம். தேங்க்யூ. எல்லாரும் கர்த்தருடைய சரீரத்தில் ரத்தத்தில் பங்கு பெறலாம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வார்த்தையில் நாங்கள் பெருக வாழற எங்களுக்கு உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. See you in the next meeting.